இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா! நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்காகவும் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கருத்தா ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் இருக்கிறது. எங்க ஊழியத்திற்காக மாதந்தோறும் சிறு காணிக்கைகளை கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளராக அநேகர் இணைந்திருக்கிறீர்கள். எழுப்புதல் விரும்பும் பங்காளர் என்றால் என்ன? ஆண்டவர் வியமம் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு இலக்குவிற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். ஜெப பங்களிப்பை கொடுங்க. உங்களுடைய நேரத்தை கொடுங்க. தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய மிஷனரிகள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்காங்க. மாசத்துல ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு வர்றேன், அதுவும் ஒரு பங்களிப்பு தான். அல்லேலூயா! உங்க வீட மாசத்துல ஒரு நாள் எங்க வீட்டுல ஜெபக்கூட்டம் நடத்துங்க, நான் கொஞ்சம் பேர் 5 பேரை 10 பேரை கூட்டி வைக்கிறேன்னு சொல்லி உங்க வீட மாசத்துல ஒரு நாள் கொடுக்குறீங்களா? அது ஒரு பங்களிப்புகள் தான். உங்களுடைய தாளந்துகளை கொடுங்க. உங்களுக்கு என்ன தாளந்துகள் இருக்கு? பிரசங்கிக்கிற தாளந்து இருக்குதா? நீங்க வாங்க, எங்க ஊழியத்தின் சார்பாக எங்க ஊழியத்தினுடைய நற்செய்தியாளரை மாறுங்க. இந்த 24 மணி நேரம் இந்த ஆமீன் வில்லேஜ் டிவியில பேசுங்க. எங்க சார்பா நாங்க ஒழுங்கு செய்கிற வாலிபர் முகாம்ல பேசுங்க, சிறுவர் முகாம்ல பேசுங்க, இரவு ஜெபங்களை பேசுங்க. அல்லேலூயா! எங்க சார்பா அநேக போதக பிதாக்கள், போதக நண்பர்கள் உங்க ஊழியத்திலிருந்து ஒருவர் செய்தி கொடுக்க வர சொல்லுங்க. நாங்கள் எங்கள் திருச்சபைகளை திறந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அநேக போதக நண்பர்கள் நாங்கள் உண்மையும் உத்தமத்தோடு ஊழியம் செய்கிறார்களை வாங்கன்னு சொல்லி அழைக்கிற எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் ஐயா. அப்படி திறந்த வாசல் கொடுக்கிற சபைகளே நீங்கள் ஒரு செய்தியாளராக உங்களை ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா! நான் அதுக்கு பேர் சொல்லுவேன், வியமும் நற்செய்தியாளர்கள் என்று பேர் வைத்திருக்கிறேன். இந்த ஊழியம் ஒருத்தர் 2 பேர் மட்டும் பிரசங்கம் பண்ணி இந்த ஊழியத்துடைய தரிசனத்தை எல்லா சபைகளுக்கும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கொண்டு போக முடியாது. இப்படிப்பட்ட ஊழியம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாத கிறிஸ்தவங்களுக்கு தெரிவிக்கணும். அதற்கு ஒரே வழி, நான் மாத்திரம் பிரசங்கித்தால் போதாது. எங்க ஊழியத்தில் சபை அநேகர் பிரசங்கிக்கிறவர்கள் வேண்டும். நீங்க வாங்கலைங்க, அது ஒரு பங்களிப்பு தான். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவானால், என்னால் என்ற காணிக்கையை மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாயோ அல்லாவிட்டால் என்னால் என்ற காணிக்கையை நான் கொடுக்கிறேன். அல்ல, இந்த ஊழியத்துக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்களாங்க? ஏசப்போடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த ஊழியமே என்ன தெரியுமாங்க? என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். நான் ஊழியத்தை தொடங்கும் போது என்கிட்ட முழு பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எதுவுமே தெரியாது. என் கண்ணீரை நீங்க துடைச்சிங்களே, உங்க கண்ணீரை நான் துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேங்க. அல்லேலூயா! ஏசப்போடைய கண்ணீரை துடைக்கும்படி அநேகர் ஜெப நண்பர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. நான் மாதந்தோறும் என்னுடைய சிறிய காணிக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி என்னுடைய உறவுக்காரர்களா, பங்காளிகளா என் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. என் கூட அநேக உண்மை உத்தமத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஒரு 1200 பேர்கள் கொண்ட மிஷனரிகள் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த வருஷத்துல 1000 மிஷனரிகளை இந்த ஊழியத்துல இணைக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஊழியத்துல உங்களையே இணைச்சு கொள்ளுங்களேன். இந்த ஊழியத்தை குறித்து தெரியாதவங்கள்ட்ட இந்த ஊழியத்தை குறித்து நீங்களும் ஒரு சிலர்கிட்ட அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பதற்கு உங்களுடைய சின்ன ஒரு உதவித்தொகையை நீங்க அனுப்பி விடலாம். இப்ப டிவியில எங்கள்கிட்ட இருக்கிற போன் நம்பர்ல ஜிபேலையோ உங்களுடைய ஒரு சின்ன காணிக்கையை, உங்களுடைய பங்களிப்பை நீங்க அனுப்பி வைக்கலாம். இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்க விடணும், தடை பண்ணி போதும், எங்களுக்கு பினான்சியலா மிஸ்டரிகளுக்கு சம்பளம் போடலன்னு சொல்லி டிவி நிகழ்ச்சிகள் நடத்தவா வேண்டாமா அப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கிறது. நீங்க ஜெபிச்சு உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த டிவி நிகழ்ச்சிகள் லட்சக்கணக்கான ஜனங்கள், கிராமத்து ஜனங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆண்டவர் கண்டு அர்ப்பணிக்கிறார்கள். உங்க டிவி நிகழ்ச்சிகள் தான் எங்க பிள்ளைகளுக்கு புரிகிறது, எங்களுக்கு அந்த வசனங்கள் புரிகிறது என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்க இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு ஒரு பங்காளராக இணைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் உள்ள 22வது வசனத்தை காண்பித்து கொடுத்தார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள்.
இந்த செய்தியே பாருங்க, அக்கறைக்கு போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செய்திக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது ஒரு வசனத்தை நீங்க பார்க்கணும். 21 வசனத்துல, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாயிருக்கிறார்கள் என்றார். அடுத்த வசனத்துல சீசர்களை அக்கறைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனுடைய தாயும் சகோதரனும் வந்து இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர், எனக்கு யாரும் தாய் கிடையாது சகோதரி, ஏன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் தாயும் சகோதரன். நான் யார் தெரியுமா? ஏசப்போடைய பிள்ளை. அல்லேலூயா. ஏன்னா நானும் அவர் என்னை நம்பி ஒரு சீசனுக்கு தருகிற பொறுப்பு எனக்கும் தருகிறார். அந்த சீசர்களுக்கு தான் அவருடைய பாரத்தை சொல்வேன். எதிரி இருக்க கிராமத்திற்கு போங்கள். யார்கிட்ட சொல்ல? 2 சீசர்கள்ட்ட சொல்றாரு. அங்க கழுத குட்டி கட்டி இருக்காங்க, அதை கட்ட அவிழ்ங்க சீசர்களுக்கு சொல்லுகிறார். உங்களிடத்துல என்ன இருக்கிறது? இவங்க போகும்போது பசியாக சோர்ந்து விடுவார்களே, சீசர்களை பார்த்து இவங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 1 மணி நேரம் கூட ஜெபிக்க கூடாது என்ற சீசர் இடத்துல கெஞ்சி நிற்கிறார். சீசர்கள்லாம் யாருங்க? சீசர்களாகி ஞானஸ்தானம் பெற்றார்கள். நல்ல பைபிள்ல படிங்க. அப்ப நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? நீங்க தான் சீசர்கள். அப்ப சீசர்களிடத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு வேலையை எதிர்பார்க்கிறார், அவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இங்க சீசர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவும் வாருங்கள். ஏற்கனவே இங்கு இக்கரையில நிறைய அற்புதங்களை செய்து காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. நிறைய அற்புதங்களை அவங்க கண்கள் பார்க்க வந்துச்சு. ஆனா இது போதாது, இன்னும் உங்களுக்கு நிறைய பாடங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னும் வேற அந்த புறத்துல இக்கரையிலிருந்து அக்கறையில இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற பிஸ்னஸ் பண்ற நண்பர்களா நீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், திருப்தி ஆயிடாதீங்க. இதுவரையும் உங்க பிஸ்னஸ்ல நடந்த அற்புதத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிடாதீங்க. வாங்க, இன்னொரு பக்கம் இன்னும் அற்புதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார், தான் யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். உங்களுடைய விசுவாச கண்களை திறக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அக்கறைக்கு உங்களை அழைக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்திற்கு உங்களை அக்கறைக்கு அழைக்கிறார். ஐயா, எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. அல்லேலூயா. சீசர்களும் சொல்லுகிறார்கள். பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது நல்லா கவனிக்கணும். நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடலை. இந்த சம்பவத்துல வாருங்கள், நானும் உங்களோட வர்றேன்ப்பான்னு சொல்லி கப்பல்ல வர்ற எத்தனை அன்புள்ள ஆண்டவரையா. நான் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் அவன் கூட இருப்பேன். எத்தனை அற்புதமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாருன்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களை, உங்க கூட ஏசப்பா இருக்கிற உங்க வாழ்க்கை படகுல, உங்க பிசினஸ் படகுல, உங்க ஊழிய படகுல ஏசப்பா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் அழைக்கிறாரு. அவருடைய அழைப்பு கீழ்ப்படிஞ்சு படகுல பிரயாணம் செய்யறாங்க. ஒரு கேள்வி கேட்கணும், அப்ப ஏசப்பா உங்களை அழைச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் உங்களோட பிரயாணம் செஞ்சாருன்னா, உங்களுக்கு உபத்திரம் வருமா வராதா? எல்லாரும் நினைக்கிறாங்க ஏசப்பா நம்ம கூட இருந்தா ஒரு உபத்திரம் வராது. இப்படி பிரசங்கம் பண்றவங்க நிறைய எழும்பிட்டாங்க. பாருங்க, உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுது, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. அப்போ உங்களை ஜெயிக்க வைப்பார்ல. பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருப்பார். கூட இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஆனா அதன் மூலியமாக ஒரு சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி போயிட்டு வழியிலே பிரயாணத்திலேயே அங்கு அலைகள் மோதுகிறது, காற்று அடிக்கிறது, கப்பல் முங்குறாங்க, அவங்க புலம்புறாங்க, ஐயோ நாங்கள் மடிந்து போறோம், நமக்கு கவலை இல்லையா? ஏசப்பா எழும்புகிறார், காற்றையும் கடலையும் அதற்றுகிறார், அமைதல் உண்டாகிறது. இவங்க இதை பார்த்த உடனே என்ன பாருங்க, 25வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆட்சேபி, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒரு சொல்லிக் கொண்டார்கள். அன்பு சகோதரே சகோதரியே, உன் அக்கறைக்கு அழைச்சிட்டு போற வியாபாரத்திலேயோ உங்க பிசினஸ்லயோ வேலையில ப்ரமோஷன் கொடுத்தோ இன்னொரு பக்கம் உங்களை கூட்டு போற அந்த செய்தி கேட்கிற எல்லாருக்கும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னொரு மகிமையை அக்கறைக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். அங்கு அக்கறைக்கு போகும்போது உங்களுக்கு உங்களோடு கூட நான் யார் என்பதை நிரூபிக்கும்படி அற்புதங்களை உங்கள் கண்களால காண செய்வார். ஐயா, எப்படிப்பட்ட அற்புதங்க!
இயற்கையிலே இவர் கீழ்ப்படுகிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய அக்கறைக்கு போகிற பிரயாணத்துல பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வரலாம். ஆண்டவர் முதல் பாடம் சொல்லி கொடுக்கிறார். அதெல்லாம் உங்களை சேதப்படுத்தாது. இவர் யார் தெரியுமாப்பா? நானு இங்க இருக்கிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு பாடம். 2வது பாடம், அங்க அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே அங்க என்ன எடுக்கிறது? அங்க கல்லறையில் இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறார். கல்லறையில ஒரு மனிதன் வந்துட்டாலும் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஆனால் இங்கு இவர்களை அழைத்து வருகிற சீசர்களுக்கு காண வைக்கிறார், அற்புதங்களை காண வைக்கிறார். அந்த பிசாசுகள் எல்லாம் அலறுகிறது பாருங்க. 27ஆம் வசனம் லூக்கா 8ல போட்டிருக்குது. அவர் கரையிலிருந்து இறங்கின போது, அந்த அக்கறைக்கு போகும் வாரங்கள்னு சொல்லி அந்த அக்கறைக்கு வந்து இறங்கின போது என்ன நடக்கிறது? நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும். அக்கறையில நிறைய நாள் பிசாசு பிடிச்சவங்க அக்கறையில இருப்பாங்க. வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்களும் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்த. நல்ல ஞாபகிச்சுக்கோங்க, அக்கறைக்கு போவோம்னு சொல்லி ஆசனா இருக்குது. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் சர்ச்சு வளரணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னு எல்லாம் ஆசை இருக்கு. ஆனா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அப்படி உங்களுடைய பிரயாணத்துல பிசாசு உங்களுக்கு எதிர்கொள்ளுவான், பிசாசு தடைகளை கொண்டு வருவான், நெருக்கங்கள் வரும். எகிப்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டு கொண்டு வர்றாருன்னா சிவந்த சமுத்திரம் வருமா வராதா? வரும். நீ ஐயோ ஏன் சிவந்த சமுத்திரம் கேள்வி கேட்காத. இப்ப சிவந்த சமுத்திரத்தை நான் எப்படி தாண்டணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. எரிகோவை நான் எப்படி தாண்டணும்னு ஜெபம் பண்ணு. இந்த கடன் பிரச்சனை, இந்த நெருக்கம், இந்த அவமான நிந்தைகள், இந்த குறைச்சல் இருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபி. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட எதிர்கொண்டு வருகிற பிசாசின் பிடியில் உள்ள அவனை ஆண்டவர் ஒரு நிமிடத்திலே விடுதலையாக்குகிறார். என்ன அற்புதத்தை காண செய்கிறார். இயற்கைகளை கீழ்ப்படுகிற அற்புதத்தை கண்ணால பார்க்க செய்கிறார். 2வதாக பிசாசுகளின் பிடியிலிருந்து ஒரே நிமிடத்திலே விடுதலை கொடுக்கிறதை காண செய்கிறார். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடிச்சவன் அடிக்கடியும் யோசிப்பேன், லேகியோன்களா. பிசாசுக்கு பேரே கூட, அவன் பிசாசு திருடை, இப்படிதான் சொல்லுவோம். முதல் முறையாக அவங்களுக்கு பேரே அங்க பரிசுத்தம் இல்லை, லேகியோன். லேகியோன்னா என்ன அர்த்தம்? 6000 பிசாசுகள். அடிக்கடி சொல்லுவேன், 6000 பிசாசுகளும் ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு மனதா ஒருவனை நரகத்துக்கு கொண்டு போய் இருக்குது. இன்னைக்கு 6000 ஊழியக்காரர்கள் ஒருமனப்படுறாங்களா? 6000 கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. நீ எந்த ஸ்தாபனம், நான் எந்த ஸ்தாபனம், நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, இப்படியே இருக்கிறோம். ஐயா, பிசாசுகிட்ட கற்றுக்கொள்ளுங்க ஐயா. பிசாசுகிட்ட இருக்கிற ஒரு மனது ஏன்ட்டையும் உங்கள்கிட்டையும் வரணுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காண செய்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீசர்கள் கண்கள் காண, பிசாசின் எத்தனை பிசாசுகள் போராட்டங்கள் இருந்தாலும் என்னால் விடுதலை அளிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார் ஐயா. அருமை தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நவீன பிரசங்கிகள் கூடிவிட்டார்கள். உடைய வயிற்றுக்குள்ள யாரோ மருந்து வச்சுட்டாங்க, ஒரு பில்லு சுனி வச்சுட்டாங்க, ஒரு மாந்திரிய கட்டு இருக்குது. என்னங்க இது? ஏசப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ரட்சிப்பு வந்துருச்சுன்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாருக்கு சொல்றாரு? சகரியாவுக்கு. லூக்கா 19 அதிகாரத்துல சொல்றாரு, ஏசப்பா உங்க வீட்டுக்கு வந்தா போதும். அவன் பாருங்க சொத்தெல்லாம் வைக்கிறான். ஏன்னா சொத்தாகி ஏசப்பாவே என் கூட இருக்கிறார். இன்னைக்கு 30 வருஷமா அந்த ஏசப்பா பிரசங்கிக்கிறேங்க. என்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது. எனக்கு ஏசப்பா சொத்து என்ன தெரியுமாங்க? வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். ஏசப்பா என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதை விட பெரிய சொத்து என்னையா வேணும்? என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். தாவீது சொல்லுகிற வசனம் என்ன? கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. என் வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிற நம்புறேங்க. இதுதாங்க எனக்கு சொத்து. சொத்துக்கள் யார் தெரியுமா? ஏசப்போடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஏன் செய்ய ஆரம்பித்தேன்? இயேசு என் கண்ணீரை துடைத்தார். சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்தார், மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படி சுகத்தை கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர்
கண்ணீரோடு அழுகிறதை என் முகமுகமாக தரிசிப்பேன். என் கண்ணீரை தொடச்சு ஏசப்பா என்ன ஜனங்கள், என்னால் படைக்கப்பட்ட ஜனங்கள் என்ன அறியலேன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் அழுகிறார். கிராமங்களுக்காக அழுகிறார், சிறு பிள்ளைகளுக்கு அழுகிறார், வாலிபர்களுக்காக அழுகிறாரு. நான் முடிவு செஞ்சேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், ஏசப்பா அழாதீங்க, என் கண்ணீரை நீங்க தொடச்சிங்கள, உங்க கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லி என் வாழ்க்கை அவர் கைகளில் அர்ப்பணித்தேன் ஐயா. அல்லேலூயா. அர்ப்பணித்த என்னோடு கூட எங்க அப்பா என் கூடவே இருக்கிறார். நான் பிரசங்கம் பண்றேன், அவள் நீதியால் உள்ளத்தை திறந்தது போல திறக்கிறார். எனக்கு ரொம்ப கோர்வையாலாம் பேச தெரியாது, பைபிள் காலேஜ்னா நான் படிக்கல, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் 30 வருஷமா செய்யறேங்க. ஆண்டு என் கூட, அதுதாங்க சொத்து, அதுதான் சொத்து ஐயா. அல்லேலூயா. ஏசப்பா தான் சொத்து. அன்பு சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு நீ ஒன்னும் பயப்படாத, கலங்காத. ஏசப்பா உன் கூட இருக்கிறாரா, உன் வீட்டிற்கு இருக்கிறாரா, அப்ப விடுதலை கிடைக்கும், சுகம் உண்டாகும். யாராவது கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, உன் வீட்டுல பிசாசு இருக்கு, இருள் இருக்குது. ஒருவர் என்ன பார்க்க வந்தார், அவர் சொல்றாரு, நான் ஒரு புது அழகான ஒரு வீடு கட்டி இருக்கிறார். அந்த வீடு கட்டும் போது அவங்க வீட்டுல அவங்க மனைவி எதிர்பாராத இறந்து விட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். இப்ப ஒரு தீர்க்கதரிசி அம்மா சொல்றாங்க, இந்த வீட்டுல நீ குடியிராத, மாந்திரிக கட்டு இருக்கிறதுனாலதான் உங்க மனைவி இறந்துட்டாங்க, நீ வேற வீட்டுக்கு போ. அவர் பாருங்க, நல்ல கட்டின வீட்டை விட்டுட்டு பல வருடங்களாக இன்னொரு விளங்காத ஒரு வீட்டுல, குறைச்சல் உள்ள ஒரு வீட்டுல இருக்கிறார். ஐயா நண்பர்களை, இயேசுடைய அன்பை நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை பிரசங்கம் பண்ணுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல எலிசாவுடைய வேலைக்கார அதிகாலை எழும்பி வந்த உடனே இராணுவங்களும் குதிரைகளும் இவங்க 2 பேரையும் கைது பண்ணுவதற்காக கூடியிருக்கிறத, ஐயோ என் ஆண்டவரே என்று புலம்புகிறார். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, உலகத்தில் இருப்போனில் நம்மள இருக்கிற தேவன் பெரியவர், இவன் பார்க்க முடியும், இவன் கண்களை திறந்தல்லும் என்று சொல்லி ஜெபித்த போது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அத்தனை அவர்களோடு இருக்கிறவளை பாட்டில் நம்மோடு இருக்கிற அதிகம் என்பதை இவன் கண்களின் ஆளை கண்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கிறான். அன்பு சகோதரேஸ்வரி, ஏசப்பா உன் வீட்டுக்கு வர்றாரா, நீ கல்லறை மனிதன் 6000 பிசாசு உள்ள மனிதனை சுகப்படுத்தி பாடம் நடத்துகிறார். 2 3வது அக்கறையிலே இவன் கண்ட அற்புத செய்தி என்ன, அற்புத கதை என்ன, 12 வருட பெரும்பாலும் சரி வஸ்திரத்தை தொடுகிறாள், தொட்ட உடனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாகிறது. அவர் சொல்லுகிறார், என்னை யாரோ தொட்டார்கள். ஜனங்கள் இவ்வளவு கூட்டமா எல்லாரும் தொட செய்வேன், இல்லப்பா ஒரு விசுவாசத்தோடு என்னை தொடுகிறாள். நல்ல ஆண்டவருடைய வல்லமை அவள் மேல் இறங்குகிறது. அன்பு சகோதர சகோதரி, நான் சொல்றேங்க, எப்படிப்பட்ட ஆண்டவரையா நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுகிறதை, இப்போ செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் ஆண்டவருடைய வல்லமை என்னை தொடுகிறது, என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த செய்தி கேட்கிற உன்னை நிரப்புவார், என்னை நிரப்புகிற அந்த வல்லமை உன்னை தொடும், உன் பலவீனத்தை தொடும், உன் வியாதியை அந்த வல்லமை சுகப்படுத்தும் ஐயா. எத்தனை பெரிய பாடம், எத்தனை கண்களினாலே காண செய்கிறார். என் சீஷர்களை, என் பிள்ளைகளை, வாருங்கள், நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், என்னால் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் உங்கள் கண்கள் காண காண்பிக்கிறேன் என்று சொல்லி 12 வருட வியாதியை சுகப்படுத்துகிறார். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பொய் கிடையாதுங்க, இது உண்மைங்க, உண்மைங்க. நிறைய கிறிஸ்தவங்க பைபிள எல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. லாசரு உயிரோடு எழும்பினது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனம் பொய்ன்னு நினைக்க, இல்லைங்க, பொய் இல்லைங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தையில் ஒளிந்து போகாதுங்க. எங்க அப்பா 12 வருட வியாதி உள்ள அந்த பெரும்பாடுல சொல்லி தொட்ட உடனே ஆண்டோடைய வல்லமை இறங்குனது உண்மைனா, நானும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்றைக்கு இப்பொழுது பதில் வருவார் ஐயா. கேட்டுப்பார், காணாத அற்புதங்களை காண செய்கிறார். வியாதியிலிருந்து என்னால் சுகமாக்க முடியும் என்று சொல்லி அக்கறைக்கு அழைத்து வந்து ஒரு பெரிய பாடத்தை, அற்புதத்தை காண செய்கிறார். கடைசியாக ஆண்டவர் காண்பித்த அற்புதம் என்ன, ஒரு சிறுபன், 12 வயசு சிறுபன் செத்து போயாச்சு. அல்லேலூயா. 12 பெரும்பாடுள்ள வயசு, 12 வயசான அந்த வியாதி உள்ள அம்மாவை தொட்டு சுகப்படுத்துறாரு. 12 வருட சிறுபிள்ளை செத்து போச்சு, செத்து போச்சு. அப்பா வர்றாரு, அவ சாகலப்பா, நித்திரை செய்கிறாள். சிறுபெண்ணை எழுந்துரு,
எழுந்துரு. எத்தனை ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர் ஐயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சொல்ற, உன்னை சுத்தி உள்ளவங்க உண்மையை சொல்லுவாங்க. ஐயோ இப்படி நடந்துருச்சு, செத்தது உண்மைதான். ஆனா எங்க அப்பா யார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற ஏசப்பா உண்மையை பொய்யா மாத்திருவாரு. பிசாசு நிறைய பொய் சொல்லுமா அவன்ட்டு. பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் உண்மையா மாத்திருவாரு. முடிந்தது என்று சொல்லுகிற வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார், திரும்ப உயிரோடு கூட எழுப்புகிறார். அற்புதத்தை, அக்கறைகளை காண செய்கிற அன்பு சகோதரனை, இன்றைக்கு தொடங்குகிற இந்த நாள், இந்த செய்தி கேட்கிற இந்த நாள்ல இருந்து உங்களை அக்கறைக்கு அழைத்து சொல்லுங்க. உங்க ஜெப வாழ்க்கையில அக்கறை, கிருபை வரங்களை பெறுவதில் அக்கறை, இன்னும் புதிதான ஆசீர்வாதங்களை கொடுப்பதில் அக்கறை, உங்கள் பிசினஸ்ல அக்கறை, உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலயும் அக்கறைங்க. எதற்காக? உங்க கண்ணுக்கான உங்களை சுத்தி அற்புதத்தை காண செய்ய போகிறார். அக்கறைக்கு சும்மா கூட்டு வரல, அக்கறையில தான் இதுவரை கண்டிராத அற்புதத்தை ஏசப்பா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார் ஐயா, காண்பிக்க விரும்புகிறார். 30 வருஷமான ஏசப்பா பிரசங்கம் பண்றேங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் கூட இருக்கிறதை அற்புதத்தின் மூலியமா என் கண்கள் காண்கிறது. எத்தனை அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் நான் 20 பேர்களுக்கு பாடம் நடத்தினேன், டியூஷன் சொல்லி கொடுத்தேன். பாருங்க, அவங்க ஒரு நாள் சனிக்கிழமையில ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவங்க டியூஷன் எடுத்ததுனால அவங்களுக்கு ஆனவனு தெரில, வாய்ப்பாடு தெரில, இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்தேன். மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்க மயக்க வருது. நான் நினைச்சேன், பாவம் இவங்க தூங்குறாங்க, அவனை படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு எதையாவது உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு கேம் வைப்போம், ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்போம்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். என்ன விளையாட்டு? வீட்டுக்குள்ளேயே விளையாடணும், ஜெப விளையாட்டு என்று பேர் வைத்தேன். அல்லேலூயா. அந்த 20 பேர்ல ஒருத்தனுக்கு பேரு டிஜி ஸ்தனகரன் பேர் வச்சேன். ஒருத்தன் கார் டிரைவரா நடிக்கணும், இப்படி கை வச்சு அப்படி விளையாடணும், நடிக்கணும். அது தினகரனைய காரை விட்டு இறங்கின உடனே எல்லாம் குனிஞ்சு வாங்கையா தோத்துறவங்க நல்ல தாழ்மையா அவங்கள வரவேற்கிறணும், அவங்க எல்லாம் நடிக்கணும். அடுத்து மேடையில மெதுவா கொண்டு போய் வைக்கணும், கொயரா சும்மா நடிக்கணும், சும்மா காட்சின்னு பாடணும். அடுத்து தினகரனைய பிரசங்கம் பண்ணணும், விளையாட்டு தான். அடுத்து தனி ஜெபம் பண்ணணும், இதான். இதெல்லாம் விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இவங்களெல்லாம் டீம் பிரிச்சு, யார் தினகரன், யார் டிரைவர், யார் வரவேற்கணும், யார் பாட்டு பாடணும், யார் கடைசியா தனி ஜெபத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவன் தினகரனை எங்க பார்த்தானே தெரில. நான் பார்த்த சின்ன பையன், அவன் தினகரன் மைய கண்ணெல்லாம் அப்படி சிமிட்டுறான். அவங்க நல்ல பாட்டு சும்மா காட்சியம் பாடுறாங்க, அப்படி விளையாட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. திடீர்னு தனி ஜெப நேரம். அவன் ஒவ்வொருத்தர் கை மேல தலையிலையும் கை வச்சு நீ ஜெபிடானே. ஒரு பையனுக்கு அவன் சொன்னான், போலீஸ் அதிகாரியாக மாறுவானாகன்னு சொன்னான். இன்னொரு பையன் கிறிஸ்தவ பையன் பொட்டி கடை வைப்பானாகன்னு சொன்னான். பாருங்க, எல்லாருக்கும் 19 பேருக்கும் அவன் ஜெபிச்சு முடிச்சோடனே, ஆனால் விளையாட்டு முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா தலைமுடி பிடிச்சு ஒழுங்கா, ஐயா தினகரன் என் வந்திருக்காரு ஜெபம்னு சொன்னா, அந்த அம்மா தலையில கை வச்சா பிசாசு நெஞ்சமாவே ஆடுது. அது சொல்லுது, என்னை விற்று நான் போயிடுறேன், என் மேல அக்கினி இறங்குதுன்னு சொல்லுது. நான் சொன்னேன், நாங்க விளையாண்டுக்கிட்டு தாங்கம்மா இருக்கோம், நாங்க நிஜமாவே ஜெபிக்கல. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க நிஜமாவே ஜெபிக்கிறாங்களா, பொய்யா ஜெபிக்கிறாங்களா? நிஜமாவே அந்நிய பாஷை நிரம்புறாங்களா? நிஜமாவே வசனத்தை கேட்கிறாங்களா? நிஜமாவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆத்மாதான் செய்யறாங்கன்னா இல்லவே இல்லை. சும்மா காட்சிக்கு தாங்க நம்ம போடுறோம், சர்ச்சு கட்டி விளையாடுறோம். எங்க ஊர்ல மணல் வீடு கட்டி விளையாடுவேன், அது மாதிரி எனக்கு சர்ச்சு கட்டி விளையாடுறோம். அந்நிய பாஷை விளையாட்டு, பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற விளையாட்டு, எல்லாம் எனக்கு விளையாட்டா தெரியுதுங்க. பாருங்க, அவன் தனி ஜெபம் பண்ண ஒவ்வொரு நபர்களையும் நான் ஒரு சர்வே எடுத்தா, அவன் யார் தலையில கை வச்சு போலீஸ் அங்க மாறுவாடா, அவன் இப்ப போலீஸா இருக்கிறான். இன்னொரு பையன் பொட்டி கடை வச்சிருக்கிறான். பாருங்க, அந்த பிசாசு பிடியில் உள்ள அந்த அம்மா போயிருவோம். நான் பிசாசுட ஜாலியா சொல்றேன், பிசாசி பாவனி எங்க போவேன், நாங்க சும்மா காட்சிக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ போகாதேன்னா டம்முன்னு விழுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்றேன், பல வருஷமா இந்த பிசாசு என்னை அலக்கழிச்சது, அன்னிலிருந்து பிசாசு என் வாழ்க்கையிலே வரலன்னு சொல்லுது. அன்பு நண்பர்களே, எத்தனை அற்புதங்களை காண செய்கிறார் ஐயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதம் ஐயா. இவ்வளவு ஒரு அற்புதத்தை கண்ட நான் எப்படிங்க சும்மா இருப்பேன் ஐயா. வாங்க ஐயா, அக்கறைக்கு வாங்க. நீங்க செய்யற ஜெபத்திலேயே திருப்தி ஆயிடாதீங்க, சர்ச்சில் போய் அந்நிய பாஷை பேசி திருப்தி ஆயிடாதீங்க, காணிக்க கொடுத்தது போதும்னு சொல்லி திருப்தி ஆயிடாதீங்க. இன்னும் அக்கறை, அங்குதான் அற்புதம், புதிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காண போகிறது ஐயா.
யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆண்டவரே அக்கறைக்கு போக என்னை ஒப்பு கொடுக்குறேன், நேற்றைக்கு வரை நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னையில இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்க போகிறேன், நேற்றைக்கு வரைக்கும் நான் மாசத்துல என்னால முடிஞ்ச 10% தசமாவும் கொடுப்பேன், 110%, இன்னையில இருந்து 12%, 15%, 20% கொடுத்து அக்கறைக்கு நான் செல்ல போகிறேன். நேற்றை வரை எனக்கு கொஞ்சம் கிருபை வரங்கள் இல்லை, இந்த வருஷத்துல இன்னும் கிருபை வரங்களை பெறும்படி அக்கறைக்கு நான் வருகிறேன், ஆண்டவரோடு உறவாட போகிறேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு உபவாசமே இருக்க தெரியாது, இன்று நாள் இந்த அக்கறைக்கு செல்லும்படி உபவாசம் இருக்க போகிறேன், ஒரு ஆலயத்தை கட்டித்தர போகிறேன், என்னால என்ற ஊழியத்தை செய்ய போகிறேன். ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்கள் ஐயா. அக்கறைக்கு இயேசுவோடு வந்த அவர்கள் எத்தனை அற்புதங்களை கண்டார்களோ அதே அற்புதத்தை உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல உங்கள் கண்களுக்கான அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிறீரே, அற்புதங்களை காண செய்தீரே சீசர்களை கொண்டு. அழல் இயற்கைகளை வார்த்தையினால் கைப்படுகிற அற்புதம், வியாதி சுகமாகிற அற்புதம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கிற அற்புதம், முடிந்தது என்று சொல்லுகிற சிறுபனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் தொடங்கின அற்புதம் காண செய்தீர. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ராஷக பதூரதி யாக்கமா சாலர பதுர், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக. எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. விரோதமாக தடைகளை கொண்டு வருகிற, எதிர்கொள்ளுகிற எல்லா பிசாசின் வல்லமையிலும் முறிக்கப்படுவதாக. பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக. முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு தொடக்கத்தை கொடுப்பீராக, அற்புதத்தை காண செய்வீராக. இந்த வருஷத்துல அநேக அற்புதங்களை இவர்கள் கண்களாலே காண்பார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.